குட்கா ஏதோ கூலிப்பு ஏதோ பயன்படுத்தும் முறைகள் அனைத்தையும் ஒழிக்கும் அளவிற்கு முதல்வர் வந்து அனைத்து காவல்துறை அனைவருக்கும் உத்தரவிட்டுள்ளார். ஒழிக்கிற இதையும் பார்த்துருப்பீங்க, கண்கூடாக பார்த்துருப்பீங்க. யார் யாரெல்லாம் வந்து இதை இல்லீகலாக சேல் பண்ணுறாங்களோ குட்கா சேல் பண்ணுற கடைகள் சீல் வைக்கப்பட்டு வருகிறது. போதை மருந்துகளை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் முதல் வந்து அனைத்து துறையிலும் முடக்கி விட்டுள்ளார். ஸோ நம்மளுடைய பயணம் போதை இல்லாத தமிழகம். முதல்ல இங்கே வந்து இப்போ 717 கடைகள் மூடப்பட்டு அதை வந்து இன்னைக்கு வெளியிடுறதாக துறையின் அமைச்சர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லா துறைக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. விரைவாக அதை செயல்படுத்தும் விதத்தில் அனைத்து துறை அமைச்சர்களும் அவங்களுடைய அதிகாரிகளும் ஆலோசித்து செயல்படுவார்கள். எல்லா துறைக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தொழில் நிறுவனங்கள் எவ்வாறு அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை கொண்டு வர முடியும், ஒவ்வொருத்தருக்கும் எப்படி செயல்பட முடியும், விவசாயிகள் நலன் கருதி என்னென்ன செயல்படுத்த வேண்டும், மகளிருடைய மேம்பாடு, அப்புறம் இளைஞர்களுடைய மேம்பாடு, அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஸோ ஒவ்வொரு துறைக்கும் அது மாதிரியான திட்டங்கள் இது வந்து சிறப்பு திட்ட அமலாக்க சார்பாக புது திட்டங்கள், அதாவது எதை நோக்கி இந்த அரசு பயணிக்கும், ஸோ அதை நோக்கி இந்த திட்டங்களை எல்லா துறைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் அனைவரும் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், என்ன நோக்கி, அதாவது தமிழகத்தில் அனைத்து மக்களுடைய மேம்பாடு கருதி எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று முதல்ல கொடுத்துள்ளார். இல்ல, மேகதாது விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. எந்த வகையிலும் மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அதை சட்டப்பூர்வமாக தடுக்கும் அனைத்து விதத்திலும் முதல்வர் வந்து முடக்கி விட்டுள்ளார். அதை நோக்கி எல்லாரும் சட்ட ஒழுங்கு ஆலோசிச்சு அதுக்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லா இடத்துலையும் இப்போ இந்த குட்கா சேல்ஸ் சொல்றீங்க, எல்லா கடைகளிலும் வந்து தினமும் ரைடு நடந்துகிட்டே இருக்கு. எந்த விதத்திலும் இந்த அரசு எந்த விதத்திலும் போதை மருந்துகளை முற்றிலுமாக ஒழிக்கும் பணிகளில் முதல்வர் வந்து முதல் நாள் வந்து முடக்கி விட்டுள்ளார். அதை நோக்கி ஒவ்வொரு நாளும் ரைடு நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன், மதுரையிலே வந்து 24 கடைகளுக்கு மேலே சீல் வைக்கப்பட்டிருக்கு ஒரு வாரத்துக்குள்ள. எங்கெல்லாம் குட்கா விற்கப்பட்டது, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் முழுமையாக ஒழிக்கும் பணிகள் நடைபெற்று வருது. கஞ்சா எல்லாரும் குண்டாஸ் போடப்பட்டு வருது. முழுமையாக ஒழிக்கும் பணிகள் முதல்வர் வந்து முடக்கி விட்டுள்ளார். இல்ல, கண்டிப்பாக முதல்வர் வந்து அந்தந்த துறைக்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து இலக்குகளையும் தீவிரமாக ஆராய்ந்து அதுக்கான செயல் வடிவத்தை கொடுத்து ஒரு நல்ல திட்டங்களை வகுத்து, ஸோ இதை எப்படி செயல்படுத்த முடியும், எவ்வளவு நாளில் செயல்படுத்த முடியும், எவ்வளவு நாளில் நீங்கள் வந்து இதை வெற்றிகரமாக மக்களுக்கு செயல்படுத்த முடிக்க முடியும் என்ற முழு அளவிலான திட்ட வடிவத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்ரூவல் பெற்றுட்டு முதல்வர் முன்னாடி பிரசன்டேஷன் பண்ணி அப்ரூவல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்த வேண்டும் என்று கூறலாம்.